மீண்டும் மீண்டுமா இல்ல மீண்டும் மீண்டுமான்னு கேட்குறேன். எப்பா எப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 நாளில் சண்டை போட்டுருவீங்க? அது கேட்க இன்னைக்கு ஒன்று சேர்றீங்கன்னு கேட்குறேன். இல்லை எதுக்கு இப்போ இந்த கூட்டணின்னு கேட்குறேன். எப்படி 2 நாளில் உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு மாற்று கருத்து வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டையை போட்டு நீங்கள் அங்கே போய் இவங்கள பற்றி பேசுகிறதும் நீங்கள் அங்கே போய் அவங்கள பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதுக்கு எதுக்கு இன்னைக்கு உட்காந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்றீங்க? சரிப்பா புரியுது. இப்போ சௌந்தர்யோட அம்மாவுக்கும் உங்களுக்கு அவங்க 2 பேருக்கான பாண்ட் பிடிச்சி போச்சு. அந்த பாண்ட் பார்க்க நல்லா இருந்திருக்கு. அதனால ரிட்டர்ன் அந்த பாண்ட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கான வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? எப்ப அவங்க 2 பேருக்கும் செட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுமா? அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா இது நல்லா இல்லை நண்பர்களே. எனக்கு சுத்தம் பிடிக்கல. ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். இந்த வாரம் உண்மையாவே பிக் பாஸ் மாதிரி இருக்கா, இல்ல வீட்டுக்குள்ள ஃபேமிலி ரோன் மாதிரி இருக்கா, இல்ல எப்படி ஏதாவது ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்கறேன். ஏன்னா எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ரவுண்டு மாதிரி இல்ல, ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி இல்ல, ஏதோ நடக்குது. ஒரு 10 பேர் மொத்தமா ஒரு வீட்டுல உட்கார்ந்துருக்கவங்க குடும்பம் லைனா அப்பப்போ வந்துட்டு போறாங்க. இதுல ஒரு ஃப்ரீஸ் இல்ல, ஒரு பாட்டு இல்ல, ஒரு ஆர்வம் இல்ல, ஒரு விறுவிறுப்பு இல்ல, ஒரு சுறுசுறுப்பு இல்ல, எதுவுமே இல்ல ப்ரோ. சும்மா அனுப்பிவிடுறாங்க ப்ரோ. ஏன்னா ஒரு பாட்டு கரண்ட் பில், ஒரு ஸ்பீக்கர் செட்டை கொஞ்சம் ஆன் பண்ணி ஒரு பாட்டு போடுறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் கேட்குறேன். ஸ்பீக்கர் செட் ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி ஒரு பாட்டை போடுறது, இல்லை வீட்டுக்குள்ள மைக் ஆன் பண்ணி ஃப்ரீஸ்ன்னு சொல்றது, இதில் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? ஆக்சுவலாக இந்த வாரத்தை நல்லா ஒன்று கவனிச்சிங்களா? இந்த வாரம் ஸ்டார்டிங்ல பிக் பாஸ் வந்து ஃப்ரீ டாஸ்க் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. சும்மானாச்சும் குடும்பத்தை உள்ள விட ஆரம்பிச்சாச்சு. ஸோ பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு, இவனை வச்சு நான் மயக்க முடியாதுங்க, இவனை நான் பேசுற விருப்பம் இல்லைங்க, சும்மா குடும்பத்தை உள்ள விடுறேன், பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க, பேசிக்கோங்க, அவ்வளோதாங்க, இதை தாண்டிலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் லீவ் போட்டு போயிட்டாரு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. இதில் அம்மா வந்து அவங்களுக்கான வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போனோன்னே சௌந்தர்யா வந்து கொஞ்சம் உடஞ்சு அழ ஆரம்பிச்சாங்க. சௌந்தர்யா வந்து உடஞ்சி ஜெஃப்ரிட்ட தான் போய் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ரயான் கிட்ட அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னா ரயான் வந்து வீட்டில இருந்து யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னதுக்கு ஏதோ ஒன்று யாரோ ஏற்றி விட்டதுனால ரயான் பேசாமல் போயிட்டான்ல, அதனால ரயானுக்கு வந்து சுத்தமாக, அதனால சௌந்தர்யாவுக்கு வந்து ரயான் கிட்ட போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பெஸ்ட் என்ன பொறுத்தவரை பெஸ்ட் தான். கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. தள்ளி வந்தாலுமே இந்த பக்கம் ஜெஃப்ரியை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜெஃப்ரி சமாதானப்படுத்துறான், விஜய் விஷால் வந்து சமாதானப்படுத்திட்டு போறான். அதுக்கப்புறம் தான் வெளியே உட்கார்ந்துருந்த நம்ம ஜாக்லின் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து சௌந்தர்யா தனியா உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு ஜாக்லின் வராங்க. வரும்போது சௌந்தர்யாவை கூட்டிட்டாங்க. அங்க வா, உன் பின்னாடி நான் பேசுறேன், நான் உன் பின்னாடி என்ன பேசினே தெரியலடி, நான் எதுவுமே உன் பின்னாடி பேசல, வா இப்போ நான் மூஞ்சி முன்னாடியே பேசுறேன்னு சொல்லி கூட்டு உட்கார வச்சு பேசுறேங்க பேர்ல உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதுல 2 பேருமே இன்னும் அவங்க தப்ப புரிஞ்சிக்கவே இல்லை. இதுல திரும்ப திரும்ப சௌந்தர்யா எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, கேம்ல வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அங்க இருந்து ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, நீ கேம்ல என்ன வேணா பண்ண மச்சான், மத்தபடி இருக்குமோ என்கிட்ட எனக்கான குறைகளை நீ என்கிட்ட தானே சொல்லணும், அதையும் திருப்பி ஒரு கேம்ல போய் யூஸ் பண்றேன்னா அது எப்படி மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. 2 பேரும் திரும்ப திரும்ப அவங்களுக்கான பாயிண்ட் தான் நிற்கிறாங்களே தவிர 2 பேருமே ஒரு படி கீழே இறங்கி வந்து சரி ஓகே நம்ம நண்பர்கள் நமக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றோம்லாம் வரவே இல்லை. ஒரு இம்மையில கூட யோசிக்கல. திரும்ப திரும்ப அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் இது மட்டும் தான். ஓகேவா? ஒரே ஸ்டாண்டு தான். அது என்ன ஸ்டாண்டுனா, எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கேமாக பாதிக்குது, அவ்வளோதான். அதனால தான் உன்னை விட்டு டிஸ்டன்ஸில் போனேன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. சௌந்தர்யா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை விட்டு ஃபுல்லாக தள்ளி போகல, நான் கண்டிப்பாக வெளியே போனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துப்பேன், ஆனால் இந்த இடத்துல மொத்தமாக பாதிக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தேன். நான் தள்ளி இருந்தால் எனக்கான கேம் எப்படி இருக்குது, உனக்கான கேம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி தான் பார்த்தேனே தவிர நான் வந்து உன்னை மொத்தமாக தள்ளி விட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கலன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வகை உருட்டு மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது சொன்னல ப்ரோ, 2 பேருக்கும் உண்மையாக இல்லை ப்ரோ. சௌந்தர்யா தான் சொன்னாங்க ஜாக்லின் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வெளி உலகத்தில் செட் ஆகாது, நான் பேச மாட்டேன்னு. இப்போ அதே சௌந்தர்யா தான் அம்மா சொன்ன பிறகு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியம், வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்லேருந்து நீ தான் என்னோட ஃப்ரெண்டாக இருக்க, ஸோ நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மொத்தத்தில் சொல்ல போனா 2 பேருக்கும் உண்மையா இல்ல. இதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு ஜாக்லின் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்ல மச்சான் நீ கேம்ல வந்து பேசுறது கேம்னா வேற, ஆனா மத்த நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் பேசுறல அதுதான் மச்சான் நல்லா இல்ல, அதை என்கிட்ட நேர்ல பேசலாம், அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நீ என் பின்னாடி நிறைய வார்த்தைகள் பேசியிருக்க, இப்போ இந்த செங்கலா டாஸ்க்ல கூட நான் நடிச்சேன்னா சொல்லியிருக்கல, அதை கேட்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஜாக்லின் அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது உண்மையாவே ஜாக்லின் கேட்டோடனே ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏன்னா அந்த டாபிக் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது வந்து சௌந்தர்யா விஜய் விஷால்ட்ட மட்டும் தான் சொன்னாங்க, அவங்க 2 பேரும் நடிச்ச மாதிரி இருக்கு, மஞ்சரி நடிச்ச மாதிரி இருக்கு, ஜாக்லின் நடிச்ச மாதிரி இருக்கு, அவங்க ஏதோ நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம விஜய் விஷால்ட்ட மட்டும் தான், வேற யார்கிட்டயுமே சொல்லல. ஸோ அந்த ஒரு டாபிக் டப்புன்னு வெளியே வரும்போது உண்மையாவே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்திருக்கும். ஆஹா நமக்கான டாபிக் வெளியே வந்துட்டா மாட்டிக்கிட்டோம்டா பங்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செஞ்சிருக்கும். அந்த பதட்டத்தை தான் அங்கே காட்டுறாங்க. அந்த விஷயத்தை தான் எடுத்து போட்டு ஜாக்லினை உடைக்கிறாங்க. நீ இப்படிலாம் பேசியிருக்கல, நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல மச்சான், உனக்கு என்ன அடிபட்டுச்சு மச்சான், எங்க அடிபட்டுச்சு மச்சான்னு சொல்லி என்கிட்ட கேட்டா நானே சொல்லியிருப்பேன் மச்சான், உங்ககிட்ட இப்படி அடிபட்டு மச்சான், இப்படிதான் மாட்டின மச்சான்னு சொல்லியிருப்பேன். நீ என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை பத்தியே பின்னாடி போயிட்டு நான் அடிக்கிறேன்னு சொன்ன என்ன மச்சான் அர்த்தம்?
இப்போ நான் என் கூட தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் கூட தானே இருக்க, நீ என் கூட இருக்கும்போது என் கூட தானே மச்சான் சொல்லணும். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ என் கூடயே இருந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மச்சானோன்னு அந்த இடத்துல திருப்பி சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இந்த வார்த்தை யூஸ் பண்ணாத, அந்த கூடயே இருந்துட்டு பண்ணங்கிற வார்த்தை யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ கூடயே இருந்து உன்னை குழி பறிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எடுக்கிறவங்க சும்மா எடுத்தாங்களா, ஃப்ரேம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திருப்பி வார்த்தை விட்டோன்னே திருப்பி இங்க இருந்து ஜாக்லின் பிடிச்சிக்கிட்டாங்க. ஃப்ரேமா யாருடா ஃப்ரேம் பண்ணா, இப்போ யாருமே உன்னை ஃப்ரேம் பண்ணலடா, நான் ஜஸ்ட் சொல்றேன்டா. இதே தான் ஆக்சுவலாக அவங்க அம்மாட்டையும் பேசியிருப்பாங்க சௌந்தர்யா. உங்க அம்மாவுமே ஜாக்லினை பத்தி பின்னாடி பேசாத, ஜாக்லின் முன்னாடியே பேசி, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், பின்னாடி யார் பின்னாடி நம்ம பேச விடான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு இதே சௌந்தர்யா அவங்க அம்மா பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஒரு பெத்த அம்மா நீ என்ன இப்படி ஃப்ரேம் பண்ணாதன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அங்கேயுமே ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, உன்னை யாருமே இப்போ ஃப்ரேம் பண்ணலடி, ஒழுங்கா பேசு, அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் சொல்ல போனா எப்படி சொல்ல, இவங்க 2 பேருக்கான பாண்டே வேணாண்டா எங்களுக்கு. எப்பா இன்னும் 20 நாள் இருக்கு, அந்த 20 நாள் அந்த 2 பேருக்கான பாண்டு எங்களுக்கு முக்கியமாடா. 2 பேருமே 2 பேருக்கு உண்மையா இல்லடா. முக்கியமா சௌந்தர்யா எல்லாம் ஜாக்லின் சுத்தமா பிடிக்காம ஆயிடுச்சுடா, அது தெரிஞ்சு போச்சுடா. அது வந்து ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டாங்க சௌந்தர்யா. ஜாக்லின் எனக்கு பிடிக்கல, ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாது ப்ரோ. நிறைய இடங்கள் நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டு இவங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ் ஆகாது. திருப்பியும் வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டாங்க, அதனால ரிட்டர்ன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரணும், திரும்ப அதே மாதிரி பேசிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பாண்டை கிரியேட் பண்ண பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல. திருப்பி 2 பேரும் மாற்றி அழுதுட்டு வா கட்டி பிடிச்சிக்கலாம் வாடா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு பாண்டு வந்து எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. எனக்கு பர்சனலாக உண்மையாகவே ஏன்டா அப்படி போட்டு எங்களை கொடுமை பண்ணிருக்க, ஆல்ரெடி நாங்களே நொந்து நூடுல்ஸாக ஒரு மாதிரி வெந்து வேகாமல் உட்காந்துருக்கோண்டா. இது ஃபேமிலி ரெண்டு மாதிரியே தெரில. அந்த ஃபேமிலி ரெண்டு மாதிரி தெரியாத டாபிக்ல திருப்பி நீங்க வந்து ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ண பாக்குறீங்க தெரியுமா? சுத்தமா செட் ஆகலடா. அப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரோ, இந்த கோவா கேங் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிராமா கேங், பச்சோந்தி கேங் தான். ஓகேவா? இதே ரயான் தான் ஜாக்லினை பத்தி தப்பா பேசினான், திருப்பி இதே ரயான் ஜாக்லின் கூட போய் ஒட்டிக்கிட்டான். இதே ரயான் தான் சௌந்தர்யா பத்தி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் ஒன்று சொன்னான். சௌந்தர்யாவை தான் விஜய் சொல்றாரு, அவளை தான் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தான் ஏதோ குறி வச்சு பேசுறான்னு சொல்லிட்டு ஜாக்லின் போய் சொன்னார் ஐயான்னு. அடுத்த நாளே திருப்பி சௌந்தர்யா கூட தான் சுத்தினா. ஓகேவா? அதே டாபிக் தான் ரிட்டன் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து ஜாக்லின் ஒரு பாயிண்ட் லாக் பண்றாங்க. நீ இவ்வளவு விஷயங்கள் மாறி பேசுறல, இந்த விஷயங்களை பார்க்கும்போது உன்னை யாரோ மண்டையை கழுவுறாங்க, நீ யாரையோ பிளைண்டா நம்புற, அது மட்டும் தான் எனக்கு யாருன்னு கரெக்டா என்னால சொல்ல முடியல, ஆனா நீ யாரையோ பிளைண்டா நம்பி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. யாரனா விஜய் விஷாலயம். ஏன்னா ரயான் கூட இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஒன்று சொல்லியிருப்பாப்லையா, சேதன் இப்படி தான் சொல்றாப்ல, சேதன் வந்து சௌந்தர்யாவை தான் சொல்றாங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்து விஜய் விஷால பிளைண்டா நம்புறா, விஜய் விஷால் என்ன சொன்னாலும் கரெக்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. அதே பாயிண்ட் எடுத்துட்டு வந்து ரயானும் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான், நீ அப்படிதான் இருக்கான்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு அங்கிருந்து சௌந்தர்யா ஒரே பாயிண்ட் தான், அப்படி யாரையும் நம்பவே இல்லை, இந்த வீட்டுல நான் யாரையும் நம்பல, இதை நான் கேம் ஆட வந்திருக்கேன், நான் கேமை மட்டும் தான் ஆடுறேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம ஒரு தேவையில்லாத ஒரு டாபிக் கொண்டு வந்து பேசி 2 பேரும் திருப்பி நண்பர்களா மாறிட்டாங்க. அவ்வளவுதான், அப்படியே கை கொடுத்தாச்சு, கட்டி பிடிச்சாச்சு, கண்ணீர் விட்டாச்சு, நண்பர்கள் திருப்பி நண்பர்களா மாறியாச்சு. மொத்தத்தில் திருப்பி சொல்றேன், இன்னும் 2 நாள்ல ரிட்டர்ன் சண்டையை போட்டுருவாங்க. அந்த பாண்ட் அப்படிங்கிறது உண்மையா ஒன்னா இருக்க போறது இல்லை, வாய்ப்புகளே கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, வெளியே போயிட்டு 2 பேரும் மாத்தி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, சுத்தமா கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்த பார்க்கலாம்.